சண்டேவே அமாவாசைக்கு விளக்கு தட்டு விளக்காம தான் சாமி கும்பிட்டோம். ஸோ மண்டே விளக்கிடலான்னு பார்த்தேன். மண்டே நான்வெஜ் செஞ்சதுனால அன்றைக்கும் பூஜை வேலையை தொடலை. ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு வீடு வாசல் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். எப்பயுமே செவ்வாய் வெள்ளி வந்துட்டு இந்த துடைக்கிறது க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இறங்க மாட்டேன். பட் சுச்சுவேஷன் போல் இன்றைக்கி துடைக்க வேண்டியதாகிடுச்சு. எப்பயும் போல் முருகத்து செவ்வாய்க்கிழமை விளக்கு போடுற மாதிரி இன்றைக்கி 6 to 7 விளக்கு போடுறதுக்கு அதை எல்லா வேலையும் முன்னாடியே முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் விளக்கு போடவும் ஆரம்பிச்சிட்டேன். நாளைக்கு அட்சய திதி. சில பேர் வந்துட்டு ஜுவல்ஸ் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, சில பேர் வந்துட்டு நம்மளால் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. கோல்டு வந்துட்டு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு பதில் எவ்வளோ மங்களகரமான பொருள் இருக்குது. கோல்டு மட்டுமே கிடையாது. அட்சய திதினா எல்லோரும் தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் கோல்டு வாங்க முடியாதவங்க நாளைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் நாளைக்கு காலையில் படைக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டோங்க. அப்புறம் உங்களால் முடிஞ்சால் சில பொருளை நீங்கள் தானம் கொடுக்கலாம். அது என்னென்ன பொருள்னா, அரிசி கொடுக்கலாம், கோதுமை, நவதானியங்கள், இந்த முளை கட்டுவாங்க தெரியுங்களா, முளை கட்டுறது நட்டால் வந்து விளையும், அந்த மாதிரி ஒரு பொருளெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய்லாம் வச்சு நாளைக்கு படைக்கலாம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பழம் கூட வாங்கி படைக்கலாம். கண்டிப்பாக எதனா ஒரு ஸ்வீட்டான ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிடுங்க. அப்படி எதுவுமே பாயாசன்ற மாதிரி எதுவும் செய்ய முடியலன்னா நீங்கள் கல்கண்டு கூட வாங்கி வச்சு படைக்கலாம். படைக்கிறதுக்கு நாளைக்கு உகந்த நேரமாக ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 7:30 மணி வரை காலையில் படைக்கலாம். அப்படி இல்லை, நான் காலையிலே என்னால் ஏற்க முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் 9:30 மணிலேருந்து 12:15 வரையும் படைக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன மங்களகரமான பொருளை வச்சு உங்கள் வீட்டில் நாளைக்கு அட்சய திதியை பூஜையை சிறப்பாக பண்ணுங்கள். எங்கள் வீட்டு முருகருக்கு இன்றைக்கான வெத்தலை தீப பூஜை சிறப்பாக நடந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.